துலாம் ராசி பலன்கள். ராசி மண்டலத்தில் துலாம் 7வது ராசியாகும். ஆங்கிலத்தில் இந்த ராசியை லிப்ரா என்று அழைப்பர். இது ஒரு சராசரி ராசியாகும். பஞ்சபூத தத்துவங்களில் இது 2வது காற்று ராசியாகும். ஆனால் இது அசையும் சராசரி என்றும் அழைக்கப்படும். மேலும் இது ஆண் ராசி என்றும் அழைக்கப்படும். மேலும் இது நகரும் தன்மையுடைய ராசியாகும். மேலும் இது நீண்ட ராசி என்றும் உயிரற்றது என்றும் அழைக்கப்படும். இரவும் பகலும் சமமாக இருக்கும் ராசியாகும். இது அதிகாலை பொழுதை குறிக்கும் ராசியாகும். மேலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை குறிக்கும் ராசியாகும். இது இருகால் ராசி என்றும் அழைக்கப்படும். தராசை கையில் ஏந்திய வியாபாரியை இந்த ராசி உருவமைப்பாக கொண்டுள்ளது. அதனால் இதை வியாபார ராசி என்றும் குறிப்பர். சுக்கிரன் ஆட்சி செய்யும் ராசியாகும். அதனால் இந்த ராசியின் அதிபதியாக சுக்கிரன் குறிக்கப்படுகிறார். அதனால்தான் இந்த ராசி ஒரு சரிசமமாக்கும் ராசி என்று அழைக்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களும், விசாக நட்சத்திரத்தின் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியுள்ளன. ராசி மண்டலத்தில் 180 டிகிரி முதல் 210 டிகிரி வரை இந்த ராசி வீப்பித்திருக்கிறது. இந்த ராசியை சுக்கிரன் ஆள்வதால் சுக்கிரன் இந்த ராசியில் ஆட்சியாகவும், தொழில் மற்றும் ஆயுள்காரனாக சனி பகவான் இந்த ராசியில் உச்சமாகவும், சனியின் தந்தையான சூரிய பகவான் இந்த ராசியில் நீச்சமாகவும், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான அல்லது குருவான குரு பகவான் இந்த ராசியில் பகை பெற்றும், மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் அமையப்பெற்றுள்ளன. உடல் அமைப்பு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல அழகான உருவமும் நல்ல அழகிய கன்னங்களையும் உடையவர்கள். நீண்ட உயரமான உருவமும் உடையவர்கள். எப்பொழுதும் கண்கள் அலைபாய்ந்து கொண்டே புன்னகை மாறாமல் சிரித்த முகத்துடன் விளங்குவார். நல்ல வசீகரமான புன்னகையும் ஒழுங்கான பல்வரிசையும் அகன்ற புஜங்களும் மிருதுவான கைகளையும் உடையவர்கள். கவர்ச்சியும் அழகும் உள்ள இவர்களின் இடை சிறுத்தம் மெலிந்தும் அழகாகவும் இருக்கும் உருவமைப்பு உடையவர்கள். குணநலன்கள். நீதி தேவதையின் கையில் உள்ள தராசை இந்த ராசி குறிப்பிடுவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்வார். தர்மநாயகத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். எதையும் சீர்தூக்கி பார்த்து பகுத்தாய்ந்து நல்லது எது நீதி எது என ஆராய்ந்து முடிவு செய்வதில் வல்லவர்கள். ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் நீதிமானாக இந்த ராசிக்காரர்கள் விளங்குவார்கள். எவ்வளவு விலை கொடுத்தாலும் விலை போகாத தர்மத்திற்கும் மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் பயந்து வாழ்வார்கள். எப்பொழுதும் அமைதியை விரும்புவோர். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமலும் மற்றவர்களின் விஷயங்களில் அக்கறை இல்லாமலும் இருப்பர். தனக்கு சரி எனப்பட்டதை சொல்வதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் தனித்துவம் மிக்கவர்கள். யாரையும் அவளை எளிதில் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டார்கள். மேலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நன்றி மறவாமலும் நல்ல ஒழுக்கத்துடனும் விளங்குவர். எப்பொழுதும் தவறான பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் கலை, இசை, நடனம், நாட்டியம், நாடகம், சினிமா இவற்றில் அதிக ஈடுபாடு மிக்கவர்கள். கலைத்துறையில் அதிக ஆர்வமும் மற்றும் பற்றும் மிக்கவர்கள். கதை, கவிதை எழுதுவதிலும் படம் வரைவதிலும் விருப்பமுடையவர்கள். நல்ல ஆடை ஆபரணங்களை அணிவதில் எப்பொழுதும் விருப்பமும் மகிழ்ச்சியும் உடையவர்கள். மற்றவர்கள் செய்த நன்மைகளை மறக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். எப்பொழுதும் இரக்க சிந்தனையும் தயாள குணமும் உடையவர்கள். தங்களுடைய சுகதுக்கங்களை கூட மறந்து மற்றவர்களுக்கு உதவி புரிவதில் முன்னிலை வகிப்பார்கள். அதனால் மற்றவர்களால் எப்பொழுதும் விரும்பப்படுபவர்களாக விளங்குவார்கள். நல்ல கற்பனை திறன் உடையவர்கள். அதே சமயம் நல்ல குரல் வளம் உடையவர்கள். எப்பொழுதும் திட்டமிட்ட காரியம் ஆற்றும் இவர்கள் ஆன்மீக விஷயங்களில் எப்பொழுதும் நம்பிக்கையும் ஈடுபாடும் உடையவர்கள். அதனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை உடனடியாக மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் தந்திரமாக கையாளும் திறன் உடையவர்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்குமாறு செய்வார்கள். தங்களுடைய பொருள்களை பெரிதாக விரும்பி போற்றுவார்கள். மேலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக சமுதாய சிந்தனையில் அதிக ஆர்வம் உடையவர்கள். பொருளாதார நிலை எப்போதும் நல்ல முறையில் இருக்கும். பணங்கள் வந்து போய் கொண்டே இருக்கும். பண விஷயங்களில் இவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள். செலவுகளை பற்றி அதிகம் கவலைப்படாதவர்கள். பகட்டுக்காகவும் படோடா பத்துக்காகவும் பெரிய அளவில் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். பணம் கடன் கேட்டால் உடனே கொடுக்கும் எண்ணம் உடையவர்கள் இவர்கள். கொடுத்த பணத்தை திரும்பி கேட்பதில் தயக்கம் உள்ளவர்கள். சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் அமையும். எப்பொழுதும் வசதியான வீட்டில் வாழ வாய்ப்புகள் ஏற்படும். கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். திருமணம். இந்த ராசிக்காரர்கள் உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மேலும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் எதிர்ப்பாளரை ஈர்ப்பதில் ஆர்வமுடையவர்கள். மேலும் காதல் விஷயங்களில் ஆண் பெண் இருபாலரும் ஈடுபட்டு எல்லை மீறுவார்கள். இவர்களது மனவாழ்வு மகிழ்ச்சிகரமாகவும் இன்பகரமாகவும் விளங்கும். இவர்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போவதால் மனவாழ்வில் பெரிய அளவில் பிரிவு பிரச்சனைகள் வர வாய்ப்பு குறைவு. இந்த ராசிக்காரர்கள் சுகமாக வாழ்க்கையை விரும்புவார்கள். ஒத்த குணமுடைய கணவன் மனைவி அமைய வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இவர்களுக்குள் பெரிய அளவில் பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்த ராசிக்கு 2வது ராசியாக செவ்வாயாகவும் 7வது ராசியாக செவ்வாயாகவும் வருவதால் கவனமுடன் மனைவி பேசி பழகுதல் வேண்டும். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியாகும். 2ஆம் இடம் என்பது பேச்சு ஆகும். செவ்வாய் என்பது கடுமையான கடுஞ்சொற்களை வெளிப்படுத்துவதை குறிப்பதால்
தம்பதியர்கள் வார்த்தையை அளந்து பேசி பழகினால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் குறையும். வன் சொற்களை பயன்படுத்தாமல் இனிய பேச்சுக்களை பேசி குடும்ப ஒற்றுமையை இருவரும் காத்தல் வேண்டும். இல்லை என்றால் மனவாழ்வு திருப்தியற்றதாக இருக்கும். நோய், கடன். இந்த ராசிக்கு 6வது வீடாக குரு பகவான் வீடு மீன ராசியாக வருவதால் உடலில் வயிறு, குடல், இரைப்பை, கல்லீரல் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உடல் பருமன், உடலில் கட்டி, தேம்பல், அடிவயிற்றில் வலி இவைகள் ஏற்படும். மேலும் பித்தப்பை, நீர் சுரப்பிகள், சுணையம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக வயிறு, கண் இவற்றில் பிரச்சனைகளும் மூலம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளும் கால், கைகள், பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீடாக வருவதால் பெரிய அளவில் கடன்களும் இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கிகளில் பெரிய அளவில் கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும். பண விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்தில் போடுவது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்கும். எனவே கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. வேலை. இந்த ராசிக்கு 10வது ராசியாக கடகராசி வருவதால் கடல், உப்பு, நீர், திரவ சம்பந்தமாக துறைகளில் வேலை மற்றும் தொழில்கள் அமைய வாய்ப்பு உண்டு. மேலும் 6ஆம் வீடாக குரு பகவான் வருவதால் குரு சார்ந்த வேலை அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆசிரியர் வேலை, பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு. நீதி, நீதித்துறை, வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படும். 7வது ராசியாக செவ்வாய் வீடு வருவதால் செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மெக்கானிக் சம்பந்தமான சுய தொழில்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கு வேலை அல்லது தொழில் என்று பொதுப்படையாக மட்டுமே குறிப்பிட முடியும் ஒழிய இப்படித்தான் வேலை அல்லது தொழில் என்று குறிப்பிட முடியாது. காரணம், ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானதாக இருக்கும். இது அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்து நடப்பு தசாபுத்திகளையும் வைத்தும் கணக்கிட்டு வேலை அல்லது தொழிலை குறிப்பிட முடியும். மேலும் வேலை, தொழில் என்பது இன்று பல கிளைகளாக பல்கி பெருகியுள்ளதால் ஒருவரது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் பலன் அறிய முடியும். அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம், முத்து, மஞ்சள், புஷ்பராகம். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள். மனிதனாக பிறந்த எவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில், ஏதாவது ஒரு ராசியில், ஒரு லக்கணத்தில் பிறந்தே இருக்க வேண்டும். இது உலக நீதி. இதில் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி மனிதகுலம் அனைத்திற்கும் இது பொருந்தும். இதில் ஜாதகம் எழுதியவர்களுக்கும் ஜாதகமே எழுதாதவர்களுக்கும் இது பொதுவானதாகும். இங்கு ஜாதகத்தில் மேல் நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே பொதுவாக ஜாதகம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் கட்டாயம் தனித்தே ஆக வேண்டும். கீழே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் அந்த ராசியின் தன்மை, குணநலன்கள், இன்ன பிற விடயங்களை பற்றி சுருக்கமாக ஆண், பெண் இருபாளர்களுக்கும் பொதுவான விஷயங்களை முகநூல்களின்படியும் நவீன விஞ்ஞானப்படியும் உள்ள ஒரு சில பொதுவான விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பொதுவான கருத்தே இன்றி முடிவான கருத்தல்ல. ஏனெனில் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாகும். அவரவர் முன்ஜென்ம வினையின்படியும் இஜென்ம வாழ்க்கை அமைவதால் அதற்கு தகுந்தபடி அவரவரது கர்மா அமைகின்றது. எனவே பொது கருத்தை சிறப்பு கருத்தாக கருதாமல் அவரவர் ராசியின் பொதுவான குணநலன்களை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ராசியில் பிறந்தவர்கள் என்றாலே அவர்களுக்கென்று உருவ அமைப்பு, குணநலன்கள், கல்வி, வேலை, தொழில், திருமணம், சொத்து, நோய், கடன் என்று உள்ளன. உதாரணமாக உருவ அமைப்பு என்று குறிப்பிடும் பொழுது ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் வெண்மை நிறமாகவும், ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் கருப்பாகவும், ஒரு சில நாடுகளில் பிறந்தவர்கள் குட்டையாகவும் இப்படி கலந்தே இருப்பர். எனவே இங்கு உருவ அமைப்பை பற்றியெல்லாம் குறிப்பிடுவது பொது பலனாகும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கென்று தாய், தந்தை, உடன் பிறந்தோர், கல்வி, வேலை, தொழில், திருமணம், குழந்தை, சொத்துகள் இவையெல்லாம் பொதுவாக குறிப்பிடப்பட்டாலும் அவரவர் ஜாதகப்படி இந்த பலன்கள் எல்லாம் மாறத்தான் செய்யும். உதாரணமாக கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவோ படிப்புகள் வந்துள்ளது. ஜோதிடத்தில் 2ஆம் வீடு என்பது +2 வரையிலான கல்வியை குறிக்கும். 4ஆம் வீடு என்பது ITI, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங், கலை, அறிவியல், மருத்துவம் இவற்றையெல்லாம் குறிக்கும். 9ஆம் வீடு என்பது உயர்கல்வி அல்லது முதுகலை படிப்புகளை குறிக்கும். உதாரணமாக MA, MSc, MCom, MTech, MArch, MBA, MCA, MS, MD, MPhil ஆகிய முதுநிலை படிப்புகளை குறிக்கும். 12ஆம் வீடு என்பது ஆராய்ச்சி படிப்பை குறிக்கும். இது தவிர IAS, IPS, IFS போன்ற படிப்புகளை அறிவதற்கு அவரவர் சொந்த ஜாதகமே பலன் உரைக்க ஏதுவாகும். மேலும் ஜோதிடத்தில் 6ஆம் இடம் அல்லது 6ஆம் பாவம் அல்லது 6வது ராசி என்பது வேலையை குறிக்கும். இந்த சர்வீஸ் என்பது அரசு அல்லது பெயர் போன கம்பெனிகளை குறிக்கும். குறிப்பாக கை நீட்டி மாத சம்பளம் பெறுவதை காட்டும். 10ஆம் வீடு என்பது பொதுவாக அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளை குறிக்கும். மேலும் பெரும் தொழில் முதலாளிகளை குறிக்கும். குறிப்பாக பெரும் தொழிலதிபர்களை குறிக்கும். 7ஆம் வீடு என்பது சுய தொழில் அல்லது கூட்டுத் தொழில் இவற்றை குறிக்கும். 3ஆம் வீடு என்பது
அல்லது ராசி வீடு என்பது சிறு தொழில் அல்லது கமிஷன் ஏஜென்சி, ரோட்டி வியாபாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இது மாதிரியான தொழில்களை குறிக்கும். எனவே தொழில் பற்றி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேசும் பொழுது நிறைய மாறுபாடுகள் வருமாதலால் அவரவர் ஜாதகத்தை பார்த்துதான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இங்கு ராசியில் பிறந்தவர்களை பற்றி எழுதி வருகிற பொழுது தொழில்களை அதிகம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் அவரவர் வர்ண சிரமப்படி குலத்தொழில் புரிய வரையறுக்கப்பட்டது. அக்காலத்தில் பிரமாண ஜாதி, சத்திர ஜாதி, வைசிய ஜாதி, சூத்திர ஜாதி, சங்கிரம ஜாதி என்று ஜாதிகளை பிரித்து அவரவர் ஜாதிக்கென்று தொழிலை உருவாக்கி அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் அவரவர் தொழிலை செய்ய கட்டளையிடப்பட்டு செயல்பட்டு வந்தது. ஆனால் மாறி வரும் விஞ்ஞான காலத்திற்கேற்ப தற்காலத்தில் யாரும் எந்த படிப்பும் படிக்கலாம், எந்த வேலையும் தொழிலும் செய்யலாம் அல்லது பார்க்கலாம் என்று வந்துவிட்டதால் அது பற்றியெல்லாம் இந்த ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தொழிலை குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு ராசிக்கும் வேலை அல்லது தொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட தொழில்களை குறிப்பிட வேண்டும். ஆனால் பொதுவாக இங்கு தொழில்களை குறிப்பிடப்படவில்லை. அவரவர் ஜாதகத்தை பார்த்து இது பற்றிய விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளவும். இதே மாதிரி தான் நோயை பற்றி குறிப்பிடும் பொழுது மாறி வரும் உணவு பழக்கத்தால் புதிதாக நோய்கள் மனித வாழ்வில் வந்து போகின்றன. எனவே எந்த மாதிரியான நோய்கள் தாக்கும், அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் இவையெல்லாம் அவரவர் சொந்த ஜாதகத்தில் இருந்து மட்டுமே அறிந்து அதன்படி நடக்க முடியும். எனவே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பலன்கள் பொதுவானதாக இன்றி தனித்தன்மையானதல்ல. அவரவர் ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே எதையும் முழுமையாக கூற முடியும்.